அதிமுக பொதுச் செயலாளர் மக்களை காப்பத்தை மீட்போம்ன்ற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் உங்களை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதிமுக கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இணக்கம் இல்லைன்ற நீங்க சொல்லியிருந்த அந்த கருத்துக்கு அவர் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக மீது தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்பும் எனக்கு இல்லை. அதிமுகவை விமர்சிப்பதால் எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அதிமுக பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய திராவிட இயக்க தலைவர்களின் வழிவந்த இயக்கம் என்று நம்புவதால் அந்த இயக்கம் மதவாத அரசியலுக்கு இரையாகிவிடக்கூடாது என்று கவலைப்படுகிறோம். அதிமுகவோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2006 கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறோம். ஜெயலலிதா அம்மையாரோடு அந்த குறுகிய காலத்தில் நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். அந்த தோழமை உணர்வோடு தான் அதிமுகவை பாஜக விழுங்கிவிடக்கூடாதே என்கிற கவலையை வெளிப்படுத்தினோமே தவிர தனிப்பட்ட முறையில் வேறு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அதாவது தமிழகத்தை மீட்போம்ன்ற அந்த திட்டத்தை பாஜகவோடு இணைந்து தான் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கும் மேல் வெல்லும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகளை வெல்வோம்னு சொல்றாரு. இது சாத்தியமா? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே இணைந்து தேர்தலை சந்தித்ததை நாம் அறிவோம். மேலும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் அப்போது இடம்பெற்றிருந்தன. அந்த கட்சிகளில் சில கட்சிகள் இன்னும் இந்த கூட்டணியில் இணையவே இல்லை. 2021 தேர்தலில் பொதுமக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்து ஆட்சி பீடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள். பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் எல்லாம் தோற்றோம் என்று அதிமுகவில் உள்ள முன்னணி தலைவர்கள் பலர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார்கள். ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இனி எந்த காலத்திலும் நாங்கள் பாஜகவோடு சேர மாட்டோம், எங்களுக்கு ஏற்கனவே ஒரு படிப்பினை இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இப்போது பாஜகவோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், அதிமுக தனிப்பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வரும் என்றெல்லாம் பேசுகிற சூழலில்தான் நாம் இதற்கு கருத்து சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சாதாரண அதிமுக தொண்டனும் உணர்வான். அதிமுகவின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான திரு அன்வர் ராஜா அவர்கள் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்கள் இந்த உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே ஒரு பிணைப்பு இன்னும் ஏற்படவில்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் கருத்துக்களை சொன்னேன். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு இணைந்ததை நியாயப்படுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகளை அல்லது குறிப்பாக என்னை விமர்சிக்கும் நிலைக்கு வந்திருக்கிறார். அதே போல திருமாவளவன் அவர்களுடைய உள்மனது 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது சொல்லுதாகவும், ஆனால் அதை வெளியில அவர் இல்லைன்னு சொல்றதா எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தில் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். 2016 கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு கருத்தரங்கத்தை எனது தலைமையில் சென்னையில் நடத்தியிருக்கிறோம். அதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த சூழலில் கூட்டணி ஆட்சிக்கான ஒரு நிலை இன்னும் கனியவில்லை என்று நான் சொன்னேன். திமுக கூட்டணியில் இருப்பதனால் திமுகவோடு எந்த உரசலும் வேண்டாம் என்கிற அடிப்படையில் நான் அதை பற்றி
வெளிப்படையாக பேசவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்க முயற்சிக்கிறார். திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தில் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் பின்வாங்கவில்லை. ஆனால் இன்றைய சூழலில் இந்த பொதுத் தேர்தலில் அந்த குரலை உரத்து பேச முடியாத சூழல்தான் இருக்கிறது என்று நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு இணைத்து நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். வேறொன்றும் இல்லை. அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைச்சதற்காக திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பயம் வந்துடுச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்றாரு. இதை ஏற்கிறீங்களா? திமுக கூட்டணி 10 கட்சிகளை கொண்ட ஒரு வலுவான கூட்டணி. 3 பொதுத் தேர்தல்களை சந்தித்து வெற்றிகளை குவித்திருக்கிற கூட்டணி. இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக கருத்தியல் அடிப்படையிலே இயங்கும் கூட்டணி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வெற்றியை மக்கள் அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் நிற்கும் கூட்டணி. இந்த நிலையில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததனாலேயே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த கட்சிகள் அச்சப்படுகின்றன என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் அதிமுக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது பாஜக உறவால் என்று அச்சப்படுகிறோம். இறுதியா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தம்பி திருமாவளவன் அப்படின்னு அழைக்கப்பட்ட நீங்க தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு ஆலோசனை அல்லது ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? அவர் ஜெயலலிதா அம்மையார் வழியில் அரசியல் இயக்கத்தை நடத்தக்கூடியவர் என்றால் பாஜகவுடன் உள்ள உறவை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது விமர்சனம் அல்ல, ஆதாய நோக்கில் சொல்லப்படுகிற கருத்தும் அல்ல. ஒரு திராவிட இயக்கம் மதவாத சக்திகளால் பாழ்பட்டு விடக்கூடாது என்கிற கவலையின் வெளிப்பாடு. அவர் ஜெயலலிதா அம்மையார் 2006 உள்ளாட்சி தேர்தலின் போது ஏற்பட்ட சின்ன கசப்பின் காரணமாக நாங்கள் வெளியேற நேர்ந்தபோது அவரிடத்திலே ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொன்னார். அவருடைய அந்த அன்பை போற்றுகிறவன் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நான் என்னுடைய மூத்த உடன்பிறப்பாக அல்லது அண்ணனாக மதிக்கிற காரணத்தினால் அவரும் என்னை தம்பி என அழைத்தவர் என்கிற முறையில் இந்த கருத்தை அல்லது வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது இந்துக்களினுடைய கோயில்கள் உண்டிலிருந்து நிதி திரட்டி கல்லூரிகளை கட்டுறது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு அது சர்ச்சையாயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்டியல் பணத்தை கல்லூரி கட்டுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் தானே செய்ய வேண்டும். அந்த பணத்தை எடுத்து வேறு ஏதேனும் தேவையில்லாத செலவுகளுக்கு பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் கண்டிக்கலாம். உண்டியல் பணம் அந்த கோவிலின் நிர்வாகத்திற்கு பயன்படும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அது கல்வியின் மேம்பாட்டுக்கு பயன்படுகிறது என்றால் அதை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? இந்துக்களே இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.